ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை வெள்ளூர் திருச்சபை சார்பாய் உங்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவருடைய நண்பன் என்பது குறித்த ஒரு காரியத்தை நாம் கவனித்தோம். அதிலே அவர் ஜெபத்தில் நிலைத்திருந்தார் என்கிற அந்த ஒரு வார்த்தையை நான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து வலியுறுத்தி சொல்றேன். இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து, ஏன் ஆபிரகாமை ஆண்டவர் நண்பன் என்று சொல்லி சொன்னார்? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவராக இருந்தார். Abraham was cautious in fulfilling God's divine plan. நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க, 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பு இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பொழிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் என்ன செய்தது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு நாள் லோத்தை பார்த்து சொல்கிறார், நம்முடைய மேய்ப்பருக்குள்ளே வாக்குவாதங்கள் வருகிறது, நாம் மிகவும் பெருகி இருக்கிறோம், ஸோ லெட்ஸ் செட்டில் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். வித்தியாசமான இடங்கள் நம்ம கூடியிருப்போம். நியாயப்படி நான் சீனியர், நான் வயதில் பெரியவன், அனுபவங்களை பெரியவன், ஆண்டவரோடு பேசுகிறவன். ஸோ ஐ வில் டேக் த ப்ரிவிலேஜ் டு சூஸ் த லேண்ட் ஃபர்ஸ்ட். இடத்தை தேர்ந்தெடுக்கல, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணும். அது உண்மையும் கூட நியாயமும் கூட. ஸோ தம்பி, நான் ரைட் சைடு நான் போறேன்பா, நீ உன் டீமை கூப்பிட்டு லெஃப்ட் போ அப்படின்னு ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். நீங்க பாருங்க, லோத்து ஒண்ணு என்ன பண்ணாரா, கண்ணில் எடுத்து பார்க்கிறார். ஆங்கில வேதத்தில் ஒரு மதிப்பில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, he lifted his eyes and carefully surveyed the land around him. லோத்து உடனே, நம்ம வாசிக்கிற பைபிள்ல உடனே டக்குன்னு நடந்து நினைக்க வேண்டாம், அது ஒரு ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து அப்படி தொடர்ந்து நடக்குது. லோத்து லேண்டை சர்வே பண்ணியிருக்காரு. என்ன இது அப்பதான் கண்டுபிடிச்சாரு. என்ன, he noticed that the Jordan Valley was fertile and well watered. ரொம்ப பசுமையா இருக்கு, நீர்வளம் பொருந்திதான் இருக்கு. ஓகே, இது நேச்சர், தப்பு கிடையாது. இப்போ நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, எங்க வாங்குவீங்க? தண்ணி நல்லா இருக்கா, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கா, அந்த ஏரியா எப்படி இருக்கு, என்ன ரொம்ப மோசமா இருக்கா, 4-5 மாடை கட்டி வச்சிருக்காங்களா, மாடுகளா இருக்கிற இடமா, அப்புறம் நம்ம கார் எடுத்துட்டு எப்படி போவோம், டியூட்டி போயிட்டு பைக்ல எப்படி வருவோம், இப்படிலாம் யோசிப்போம். ஓகே, தப்பு கிடையாது. ஆனா இதை ஏன் ஆபிரகாம் பண்ணல? ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? தம்பி, அது நீர்வளம் பொறிந்து இருக்குது, அதுல பாதி நான் எடுத்துக்கிறேன், நீ பாதி எடுத்துக்கோ. இந்த பக்கம் ரொம்ப ட்ரையா இருக்கு, இதுல நான் பாதி எடுத்துக்கிறேன், நீ பாதி எடுத்துக்கோ. ஸோ நம்ம 2 பேருக்கும் வெல் வாட்டர் ஃபர்டைல் லேண்டும் கொஞ்சம் கிடைக்கும், ட்ரை லேண்டும் கிடைக்கும், இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கோ தம்பி அப்படின்னு சொன்னாரா? இல்ல. இதுல ஒரு குறிப்பை நம்ம படிக்கணும் ஆபிரகாம் வாழ்க்கையில். ஆபிரகாமுக்கு ஒரு ஆழமான உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய ஆசீர்வாதம் நான் வசிக்கிற இடத்தை வைத்து அல்ல. My blessings are not based on the place where I am residing. இந்த பிரின்சிபலை நீங்க எதுக்கு தான் அப்ளை பண்ணுங்க. என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய கல்வியை வைத்து அல்ல, not based on my education. என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வேலையை வைத்து அல்ல, not based on my profession, not based on my influence, என்னுடைய செல்வாக்கை வைத்து அல்ல, not based on my family background, குடும்ப பின்னணியை வைத்து அல்ல. என்னுடைய செழிப்பு அவரை வைத்து. அவர் என்ன ட்ரை லேண்டுக்கு கொண்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் இருக்கிற இடம் தான் ஃபர்டைல் லேண்டோ, செழிப்பான இடமா ஒழிய நான் பார்த்து சூஸ் பண்ணிட்டு போறது செழிப்பான இடம் இருக்காது என்பது ஆபிரகாம் அவர் தெளிவாக இருந்தது. நம்ம என்ன செய்கிறோம், நான் பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை செய்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவராக இருக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று நாம் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோ
நம்முடைய செழிப்போ, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், எதையோ சார்ந்தது அல்ல. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனிதிங் எல்ஸ். இட் பியூர்லி பேஸ்ட் ஒன்லி ஆன் காட் அண்ட் ஹிஸ் ஃபேவர் அண்ட் ஹிஸ் கிரேஸ். நிறைய பேர் படிப்பில் கோட்டை விட்டுருவாங்க. படிப்பில் கோட்டை விட்டுருவாங்கன்னா நான் மக்கு அப்படி சொல்லலை, கர்த்தர் வைத்திருக்கிற படிப்பை விட்டுருவாங்க. கல்யாணத்தில் கோட்டை விட்டுருவாங்க, கர்த்தர் வச்சிருக்கிற ஆளை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை. ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார், இறந்துட்டார் இப்போ. அன்னைக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட, அன்னைக்கெல்லாம் பெந்தேகோஸ்து ஊழியம் ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னாங்க. எனக்கு அப்போவே மனசில் சமாதானம் இல்லை. பட் எங்கள் அம்மா மீற முடியல, கல்யாணம் பண்ணேன். டே 1லேருந்து எங்களுக்குள்ள பிரச்சனை. பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க, ஊழியெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் பல ஆண்டுகளாக நாங்கள் ஒன்றா வாழ்ந்தாலும் எங்களுக்குள்ள கனெக்ட் ஆகவே இல்லை தம்பின்னு சொன்னார். ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகி பிள்ளைலாம் பிறந்துச்சு, பட் வி நெவர் காட் கனெக்டட் எமோஷ்னலி. என் ஒய்ஃபு, என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த டச்சே எங்களுக்குள்ள கடைசி வரை வரல அப்படின்னு வருத்தப்பட்டார். ஒரு வயசுல பெரிய பாஸ்டர். எனக்கே கேட்க கஷ்டமா இருந்தது. ஏன்? வி மிஸ் காட்ஸ் பிளான் இன் அவர் மேரேஜ். நிறைய பெற்றோர்கள் அதை தப்பு பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு எதையோ அவசர அவசரமா பார்த்து கல்யாணம் நடக்கணுமே, வயசாயிட்ட இதே அவனை பார்த்து இல்லை, கூட ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தம் தான் செய்யணும். எனக்கு வேலை இப்போ கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தம் தான் என்ன செய்யணும், நம்ம செய்யணும். ஆண்டவர் எங்க பிள்ளைகளுக்கு, எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், ஒரு வேலையை வைத்திருக்கிறார், ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதற்கான பணங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். God's plans are always the best for us. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே அது சிறப்பான திட்டங்களாக இருக்கும். That will never leads to problem. அது ஒரு நாளும் பிரச்சனைக்கு நம்மை வழி நடத்தாது. Never lead to worries. கவலைக்குள் நம்மை கொண்டு போகாது. Never put you down. அது ஒரு நாளும் உங்களுக்கு கீழான நிலைமைக்கு அது கொண்டு போகாது. You will never end up in misery. நீங்க ஒரு நாள் துக்கத்துல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க, உங்க வாழ்க்கை முடிவு இருக்காது. ஏன் என்றால் அவருடைய திட்டம் ஆசீர்வாதமானது. இதுல 2 உண்டு. இந்த தேவ திட்டத்துல 2 காரியங்கள் உண்டு. ஒன்னு பெர்ஃபெக்ட், இன்னொன்னு பெர்மிசிவ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஒன்னு பரிபூரண சித்தம், இன்னொன்னு அனுமதி சித்தம். நல்லா கவனிக்கணும். பரிபூர்ண சித்தம் பெர்ஃபெக்ட் வில், அனுமதி சித்தம் பரிபூர்ண பெர்மிசிவ் வில். இப்ப ஆண்டவரே ஆபிரகாமை போல எனக்கு லெஃப்டோ ரைட்டோ, செழிப்போ வறட்சியோ, நான் பெர்ஃபெக்ட் பிளான்ல தான் இருக்க விரும்புறேன் ஆண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் போறாங்களோ அவங்கெல்லாம் கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஆனா இந்த பெர்மிசிவ் வில், அனுமதி சித்தத்துல போறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சிக்கல் தான். லோத்து என்ன சொல்லியிருக்கணும், இல்ல யூ டேக் த பிரிவிலேஜ். நீங்களே எப்படி சொல்லும்போது ஐயா இல்ல நோ நோ, நான் சொல்றேன், இஃப் யூ கோ டு த லெஃப்ட் ஐ வில் கோ டு த ரைட். நீங்க லெஃப்ட் போனீங்கன்னா நான் ரைட்டு போறேன். அந்த பிரிவிலேஜை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, லோத்து பொருட்களை இழந்து, வீட்டை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, மனைவியை இழந்து, யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்ல போய் குடியிருந்தாரு, என்ன கண்டிப்பா பொருட்கள்லாம் வீட்டுல வாங்கி வச்சிருந்துப்பாரு. வீடு சொந்த வீடா என்னன்னு தெரியல, சொந்த வீடா தான் இருந்திருக்கும். நிறைய எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்ப எல்லாம் இந்த கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரி போனோம், எவ்வளவு சந்தோஷமா போயிருக்கலாம். திங்ஸ் எல்லாம் 4 பேருக்கு தேவை, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, அல்லது வித்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு குடும்பமா சந்தோஷமா போக வேண்டிய ஆளு இப்போ அடிச்சு பிடிச்சி ட்ரெஸ் கூட எடுக்காம உயிருக்கு பயந்து ஓடுறாரு. எவ்வளவு பரிதாபம் நினைவு பாருங்க. போகிற வழியிலே மனைவி உப்பு தூணாய் மாறினாள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் முதல்ல பண்ண தப்பு. He was not cautious in fulfilling the divine plan of God. ஆபிரகாம் கூடயே தான் இருந்தாரு. ஆனா அந்த பிரின்சிபிள் ஆபிரகாம்கிட்ட அவர் என்ன செய்யல, படிக்கல. நம்மளும் நிறைய நேரத்துல பைபிளே வாசித்துட்டு இருக்கோம், சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலரா போவோம், ஊழியம்லாம் செய்யறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம். பட் in most occasions we miss God's divine plan in our lives. ஸோ நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தை உம்மிடத்தில் சொல்லுவது எனக்கு தவறில்லை, ஆனால் நான் உம்முடைய சித்தம் நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் கிறிஸ்தவனை தோட்டத்தில் அப்படிதானே ஜெபம் பண்ணாரு, இதாவே இதை பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கட்டும். ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி அது ஆகக்கிறது. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில் என்று ஒருத்தர் பாடல் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் பாருங்க, பொருளாதாரமோ, கல்வியோ, திருமணமோ, செட்டில் ஆகிறதோ, லேண்டு வாங்குறதோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதோ, ஜோமனு என்கிட்ட வந்து சில பேர் சொல்லுவாங்க, இந்த கண்ட்ரிக்கு போகலான்னு இருக்கிறோம் சார். ஓகே, அந்த கண்ட்ரிக்கு போகலான்னு நீங்கள் ஜோ பண்ணீங்களா? கத்தட்ட அனுமதி வாங்கினீங்களா? அல்லது அந்த கண்ட்ரி நல்லா இருக்குன்னு போறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ அந்த கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க, உங்க கூட சிஎம்ஸ்லேருந்து ஒருத்தவங்க போயிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ப்ரெஷர்லாம் இல்லை, ரொம்ப சேலரி நல்லா இருக்கு, கண்ட்ரி நல்லா இருக்கு, ஓகே நானும் போகணும். நான் உண்மையில அங்கதான் போகணுமா அல்லது இங்க இருக்கிறது தேவ சித்தமா? மிஸ் பண்றோமா? தாவீது ராஜா அவரு நினைச்சாருன்னா எங்கனாலும் ஹெட் குவார்டர்ஸ் வைக்கலாம். இவர் ஹெட் குவார்டர்ஸுக்கு போக வேண்டாம், இவர் இருக்கிற இடம் தான் ஹெட் குவார்டர்ஸ். நீங்க இந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் பாருங்க, எஸ்பி, கலெக்டர், டிஹெச், இது பெரிய பெரிய டாப்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பாருங்க, கேம்ப் ஆஃபீஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கலெக்டரேட்னு ஒன்று இருக்கும், சூப்பரண்ட் ஆஃபீஸ், டிஹெச் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். கேம்ப் ஆஃபீஸுங்கிறது வீடு. அந்த பங்களால ஒரு ரூம் தான் கேம்ப் ஆஃபீஸ். அங்கே ஒரு டீம் உட்காந்து வேலை பார்க்கும். அவர் ஆஃபீஸ்லையும் போய் வேலை பார்க்கலாம், எங்கேயும் பார்க்கலாம். ஸோ தாவீது நினைச்சிருந்தாருன்னா எங்கனாலும் ஹெட் குவார்டர்ஸை வச்சிருக்கலாம். ஆண்டவரே, நான் யூதா தேசத்தில் போய் குடியிருக்கலாமா? கர்த்தர் போகிறார். எப்ரோனுக்கு நான் போகலாமா? போ. அதுக்கப்புறம் தான் மூவ் பண்றாரு. அதாவது நான் எங்க போனோம் ஆண்டவரே அப்படிங்கிறத கூட ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறாரு. நான் அந்த வெள்ளூருக்கு வந்த புதுசுல ஒரு வீட்டில் இருந்தோம். எங்க லீடர்ஸ் நிறைய வீடு பார்த்தாங்க. நானும் வீக்கெண்ட் மட்டும் தான் வருவேன். 2017 நிறைய வீடு பார்த்தேன். எனக்கு திருப்தியா இல்லை. ஆனா எங்க லீடர்ஸ் எல்லாம் நல்ல மனிதர்களா, பாவம் வெயில அலைவாங்க. நானும் கூட போவேன். நிறைய வீடுகள் பார்த்தேன். என் மனசுக்கு ஒன்றும் பிடிக்கல. கடைசி ஒரு ஸ்டேஜில் பார்த்தா தெரியும், அவங்க வயசான ஆட்கள் நிறைய பேர், அவங்கள அழைக்க கூடாது, ஏதாவது ஒரு வீடு முதல்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு, அது நல்ல வீடு தான். அது ஒரு கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு ரூம், ஒரு சேட்டுவோட வீடு எடுத்து வந்துட்டோம். பட் எனக்கு அது ஃபுல் திருப்தி இல்லை. பழைய வீடு, அது பழைய மோசைக்ஸ் தான் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ரோடு இருட்டு, அந்த ரோட்டில் மொத்தமே 3 வீடு தான், மற்ற வீடுலாம் பேக் சைடு இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மனசுக்கு திருப்தி இல்லை. அப்போ நான் ஜோம் பண்ணேன். அந்த வீட்டில் பாதி ஜபம் என்னதான் பண்ணியிருப்பேன், ஆண்டவரே நல்ல வீடு தாரோம். வந்து ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு. அப்போ கூட ஆட்கள் சொன்னாங்க, நீங்கள் வெள்ளூரில் டப்புலாம் வீடு மாற்ற முடியாது, 1 வருஷம் முன்னாடி மாற்றினீங்கன்னா அட்வான்ஸை தரமாட்டாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு வேணும். நான் முதல்ல ஜோம் பண்ண கிறிஸ்துவ வீடு எனக்கு வேணும். நல்ல கிறிஸ்டியன் வீட்டில் நான் குடியிருக்கணும். அதான் என்னுடைய ஜபம். மதுரையில் நான் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டதுனால அப்படி ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டோட கிருபையில் எல்லாமே கிறிஸ்தவ வீட்டில் தான் இருந்திருக்கேன், 1-2 தவிர. வெள்ளூரில் இது எனக்கு 3வது வீடு இப்போ நான் இருக்குது. 3 வீட்டில் 2 பேர் நல்ல கிறிஸ்தவர்கள். ஸோ ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு காரில் வந்துட்டு இருக்கேன். வழக்கமாக ரூட்டில் போவேன். அன்னைக்கு எனக்கு ஒரு பயங்கர இன்ட்யூஷன், திடீர்னு இந்த ஸ்ட்ரீட்டில் திரும்பு, 4th ஸ்ட்ரீட்டில் திரும்பு. அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் நான் போனதே இல்லை. நேராக வந்து அப்படி போவேன். போய் அந்த லா காலேஜ் ரோட்டில் திரும்பி அந்த வீட்டுக்கு போவோம். திருநகர் பக்கம் அந்த வீடு, கலைஞ்சி ரோட்டில் வந்து இப்படி நான் போவேன். ஆனால் அன்னைக்கு 4th ஸ்ட்ரீட்டில் திரும்பணும். எனக்கு ஏதோ எழுப்புதல் சத்தம்லாம் இல்லை, மனசில் ஒரு ஆழமான உணர்வு. திருப்பிட்டேன் வண்டியை, திருப்பிட்டு ஸ்லோவாக 2 பக்கம் பார்த்துட்டே போகிறேன். ஒரு வீடு 2ல இருக்கு. உடனே வண்டியை நிறுத்திட்டேன், கேட்டேன். அப்போ அந்த வீடை கூட காலி பண்ணல ஆள். ஒரு மேனேஜர் இருந்தார், காலி பண்ணு. ஆமாம் சார் காலி பண்ணுறோம். ஓனர் ஏதோ டாக்டர் நம்பர் கொடுத்தாங்க, பேசினேன். ஆமாம், நீ யாரு? நான் பாஸ்டர். சந்தோஷம், வாங்கன்னு. வீடை பார்க்கலாமா? தாராளமாக பாருங்க. வீடெலாம் குழஞ்சி கிடந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரே மாசத்துல வீடு பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க, போயிட்டேன். அப்போ அன்னைக்கு நான் ஒரு இன்னொரு நிறைய காரியங்கள் தெரிஞ்சாலும் அன்னைக்கு ஒரு ஆழமான அனுபவம். நம்ம வீடு, வாடகை வீடு கூட எங்க போகணும்னு கேட்டாலும் கர்த்தர் காமிப்பார். அன்னைக்கு அந்த ரோடு, அதெல்லாம் மெயின் ரோடு. அன்னைக்கு அந்த ரோடை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த வீடு டக்குனு வேற யாராவது போயிருப்பாங்க. 2 let போர்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த டாக்டர் சொன்னாங்க, ஜஸ்ட் இன்னைக்கு தான் மாட்ட சொன்னேன். நானும் நல்ல டெனண்டுக்காக ஜோம் பண்ணேன். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். அந்த வீட்டில் 4 இயர்ஸோ ஏதோ இருந்தோம் ஆண்டோட கிருபையினால. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பி காஷியஸ் இன் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் டிவைன் பிளான். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய திருமணம், பிள்ளைகளுடைய திருமணம், அல்லது உங்களுடைய திருமணம், உங்களுடைய வேலை, செட்டில் ஆக போகிற ஊர், எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் நமக்கு தருவார்.
ஜெபம் ஆண்டவரே, ஆபிரகாமை போல உங்களுடைய அளவில்லாத திட்டத்தை செய்கிற கிருபைகளை கர்த்தர்களுக்கு தருவீராக. நாங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உள் உணர்வுல எங்களுக்கு தாரும். நீரே மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.